ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குரூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100. அதோட கண்டினியூஷனாக 7th ஸ்டாண்டர்டில் இருக்க திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்ற ஒரு லெசனும், திருநெல்வேலியும் திருநெல்வேலி சீமையும் அங்கே இருந்த கவிகளும் பற்றி ஷார்ட்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ திக்கெல்லாம் திருநெல்வேலி இது பார்க்குறது எல்லாமே இந்த திருநெல்வேலியோட சிறப்பை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே பாண்டியர் 2வது தலைநகரம் என்ன? நம்ம திருநெல்வேலி. நெல்வயல்கள் வேலிபோல் அமைந்திருப்பதால் இதுக்கு திருநெல்வேலி என்று பெயர். நெல்வெளிகள் வேலிபோல் அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு பேர் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. திருஞான சம்பந்தல். புனல் நாடு புனல் சேக்கிலார் ஞாபகம் வச்சுக்கோங்க. தன் பொருணை புனல் நாடு சேக்கிலார். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலினா திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடுன்னு கேட்டால் சேக்கிலார். ஓகே ஓகே திருநெல்வேலி வந்து பொதிகை மலை. பொதிகை மலைன்னு வந்துட்டாவே இளங்கோடிகள் வந்துடணும். இந்த மாதிரி கொஸ்டினில் இந்த மாதிரி கொஷினில் வந்துட்டு பொதிகை மலை இந்த மாதிரி வந்துட்டாலே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடணும். இளங்கோடிகள் தான் பொதிகை மலை சொன்னார் அன்னிட்டு. தான் புதியலாயினும் இமயலாயினும் பதியலறிய பழங்குடி. இளங்கோடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியிருக்காரு. திருகூடமலை என வழங்கப்படும் குற்றாலமலை. குற்றாலமலை பற்றி நம்ம ஓல்டு புக்கில் கூட படிச்சிருப்போம். குற்றாலக்குறவஞ்சி என்ற மாதிரி. ஓகேங்களா. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கோவிகள் கொஞ்சம் வான்கோவிகள் கெஞ்சும் என்ற மாதிரி யார் சொல்லியிருப்போம்? நல்ல நல்லா ஞாபகப்படுத்த பாருங்கள். குற்றாலமலை நான் வந்தால் யார் வந்துடும்? திருக்குட ராசப்ப கவிராயர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். குற்றாலமலை வருது திருக்குட ராசப்ப கவிராயர். நம்ம வந்து குற்றால நூல் எழுதினவர் திருக்குட ராசப்ப கவிராயர் தான். அவர் வந்து இந்த நூல் வந்துட்டு வானரங்கள் என்ற மாதிரி ஆரம்பித்தாவே நம்மளுக்கு என்ன வந்துடணும்? திருவராசப்ப கவிராயர். வானரங்கள் என்னது? குற்றாலக்குறவஞ்சி ஞாபகம் வந்துடும். ஓகே. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் தாமிரபரணி. திருநெல்வேலி பகுதி வளம் செழிக்க செய்கிற ஒரு ஆறு எதுனா தாமிரபரணி. தாமிரபரணிக்கு இன்னொரு பேர் தான் இந்த தன்பூரணை. தாமிரபரணி இன்னொரு பேர் தன்பூரணை என்றும் அழைப்பர். தாமிரபரணி வந்து சில கிளை ஆறாக பிரியும். அது என்னென்ன கிளைன்னு பார்த்தா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்ற மாதிரி பல கிளையாறுகளாக செல்லுது. இது தாமிரபரணி. ஓகே. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் இதெல்லாம் பயிரிட்டாங்க. எங்கே? திருநெல்வேலியில். நல்லா ஞாபகம் படிக்கிறது எல்லாமே திருநெல்வேலி. எல்லாம் வர்ற பாயிண்ட் திருநெல்வேலி பற்றி மட்டும்தான். ஓகே. முக்காலத்து திருநெல்வேலிக்கு வேணு வனம்னு பேர் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து மூங்கில் காடு வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் அதுக்கு வேணுவனம்னா மூங்கில் காடு. மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் நெல்வேலி என்ன சொல்லுவாங்க. இது திருநெல்வேலியை நெல்வேலி. ஏன்? மூங்கில் நெல் அதிகமாக விளைஞ்சிருந்தால. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி இங்கெல்லாம் பெருமலையில் வாழை வந்து பயிரிட்டாங்க. எங்கெங்க? ராதாபுரத்தில், நாங்குநேரியில், அம்பாசமுத்திரத்தில், தென்காசியில் இங்கெல்லாம் வாழை வந்து பயிரிட்டாங்க. அதனால் வாழை வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. எங்கே அதிகமாகச்சு? திருநெல்வேலி சுற்றி இருக்க ஊரில். அதனால என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? அனுப்புனாங்க. ஏற்றுமதி பண்ணுறான்னு சொன்னாலும் சரி, இல்லை வந்து நம்ம ஊர் வந்து அனுப்புனாங்க. ஓகே ஓகே. நெல்லிக்காய் உற்பத்தி வந்து திருநெல்வேலி மாவட்டம் வந்து முதலிடம். நெல்லிக்காய் உற்பத்தியில் எது? திருநெல்வேலி. நெல்லிக்காய், நெல்லை, திருநெல்வேலி. கடலோர உள்நாட்டு மீன்பிடித்தலுக்கு சிறப்பு. தாமிரபரணி கடலோரம் கலக்கிற இடத்துல கொற்கை துறைமுகம் இருக்குது. தாமிரபரணி கடலோடு கலக்கிற இடத்துல என்ன இருக்குது? கொற்கை துறைமுகம். கொற்கை துறைமுகம் எதுக்கு சிறப்பு? முத்து குளித்தலுக்கு சிறப்பு. ஓகே. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரைன்னு நற்றினை. நற்றினை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்றுரை வந்தால் நற்றினை. பெருந்துறை முத்துனா அகநானூறு. அகம் 400. இதெல்லாம் மேற்கொள்ளும். இதெல்லாம் இப்படி தான் ஒரு சின்ன ஓட வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரைனா நட்டினை வந்துடணும். பெருந்துறை முத்து என்ன? இங்கேயும் முத்து இருக்குது, இங்கேயும் முத்து இருக்குது. அதனால தான் சொல்கிறத முன்றுரைனா நற்றினை. பெருந்துரைனா அகநானூறு. ஓகேங்களா? ஓகே. கிரேக்க ரோமபுரி நாடுகளை சேர்ந்த யவனர்கள் வந்து இந்த முத்தை வந்து விரும்பி வாங்கி சென்றனர். இங்கே தாமிரபரணிங்கிற முத்தை வந்துட்டு எந்த நாட்டுக்காரர் விரும்பி வாங்கி சென்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க ரோமபுரி நாடுகளை சேர்ந்த யவனர்கள். நகரோட நடுவே நெல்லையப்பர் திருக்கோயில் அமைஞ்சுள்ளது. நகரோட நடுவே என்ன இருக்குது? நெல்லையப்பரோட திருக்கோயில் வந்து அமைஞ்சு. இங்கே திருநெல்வேலி நகரோட நடுவில் தான் நெல்லையப்பர் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. ஓகே ஓகே இப்போ பாருங்கள். இப்போ நாள்தோறும் திருவிழா நடைபெறும். எங்கே? திருநெல்வேலியில் நாள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை நம்ம திருஞான சம்பந்தர் வந்து ஒரு மேற்கொள்ள சொல்லியிருப்பேன். என்னன்னா திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே அன்னிட்டு திருஞான சம்பந்தம் சொல்லியிருப்பார். இந்த இந்த லோயர் கிளாஸில் எல்லாமே
இந்த வர்ற இந்த மேற்கோள்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் இந்த கொஷின் அப்படியே டைரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? திங்கள் நாளில் மல்கு திருநெல்வேலி வீர செல்வர் தாமேன்னு சொன்னவர் யார்? திருஞான சம்பந்தர். காவர் புரை தெரு என்ற ஒரு தெரு இருக்குது. காவர் புரைனா சிறைச்சாலை என்று பொருள். காவர் புரைனா என்ன பொருள்? சிறைச்சாலை. மேல் வீதி அடுத்து கூளை கடைத்தெரு. எனக்கு கூளை கடைத்தெருன்னா தெரியும். கூலம்னாவே தானியம். தானியம். கூளை கடைத்தெருனா கூலம் தானியம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து அக்கசாலை. அக்கசாலைனா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடம். அக்கசாலைனா அணிகலன்களும் பொற்காசு. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கொடுத்து கேட்டுற. காவற்புரை தெருன்னு ஒன்று இது, கூலைக்கடை தெரு, அப்புறம் அக்கசாலை, இதெல்லாம் சூஸ் இதில் சரி பொறுத்துக்களை கொடுத்துட்டு வேறு வேறு கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அக்கசாலைன்னா அணிகலன்கள் பொற்காசுகள் உருவாக்கும். திருநெல்வேலியில் ஆதிச்சநல்லூர். திருநெல்வேலியில் ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலிகள் இருக்குது. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க இந்தியன் பேஸில். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டம். தாமிரபரணி ஆற்றோட மேலே நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம அதை பற்றி படிக்கிறோம், திருநெல்வேலி பற்றி படிக்கிறோம். அந்த மேலேன்னா திருநெல்வேலி, கீழுக்கு பாளையங்கோட்டை. அதனால் இந்த 2 நகரங்களும் இரட்டை நகரங்கள். தென்னிந்தியா பாளையங்கோட்டை வந்து தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட். பாளையங்கோட்டை தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட். நெல்லை நகரோட மேற்கில் பேட்டை எனும் ஊர் இருக்குது. பேட்டைன்னு என்ன வரும்? பேட்டைனாவே பேட்டைக்கு போயிட்டு வரேன். இப்போ சரி, நம்மளோட முன்னாடியெல்லாம் நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லியிருப்பாங்க, எங்கேப்பா போகிற? பேட்டை போயிட்டு வந்துடுறப்பா, வெள்ளிக்கிழமைனா பேட்டைக்கு போயிட்டு வருவாங்கன்னா பேட்டைக்குன்னா எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்றதுக்கு இது மாதிரி வாங்கிட்டு வரும். பேட்டைனா இப்போ வணிகம் செய்கிற இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டைனா வணிகம் செய்யும் பகுதி. பாண்டிய மன்னனா நின்றசு நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் வரவேற்ற இடம்னா பாண்டியபுரம். ஓகேங்களா? பாண்டிய மன்னன் நின்றசு நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் வரவேற்ற இடம் எது பார்த்தீங்கன்னா பாண்டியபுரம். தேவியாகிய மங்கையர்கரசை மக்கள் வரவேற்ற இடம் திருமங்கை நகர். மங்கையர்கரசை வரவேற்ற இடம் திருமங்கை நகர். திருமங்கை நகர். நாயக்க மன்னனின் தலைவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றலா வீரராகவர். நாயக்க மன்னனோட தலைவாயாக விளங்கிய அரியநாதரோட வழித்தோன்றல் வீரராகவர். வீரராகவர் வந்து வீரராகவபுரம். வீரராகவரோட துணைவியர் மீனாட்சி அம்மையார், பேரில் மீனாட்சிபுரம். வீரராகவரோட துணைவியர் வந்து மீனாட்சி அம்மையார், அவரோட பேரில் மீனாட்சிபுரம். இங்கே பாருங்கள், இது பாண்டியபுரம் ஒன்று, அப்புறம் திருமங்கை நகர் ஒன்று, அப்புறம் வீரராகவபுரம், அதுக்கப்புறம் மீனாட்சிபுரம். இந்த மாதிரி அவங்கவுங்க வந்து வரவேற்றுனாது பாண்டியபுரம். மங்கையர்கரசை வரவேற்றுனா திருமங்கை நகர். அதுக்கப்புறம் அரியநாதர் நாயக்க மன்னர் அரியநாதர் வழி தோன்றார் வீரராகவர், வீரராகவபுரம். அப்புறம் மீனாட்சி அம்மை, மீனாட்சிபுரம். இந்த மாதிரி அவங்க பேரில் ஒரு ஊராக ஆக்கிட்டாங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், அகத்தியர். இப்போது அகத்தியர் வந்து பொதிகை மலையில் வாழ்ந்தவங்க. நம்ம எல்லாரும் தெரியும். அகத்தியர் மலை எங்கே வாழ்ந்தாங்க? பொதிகை மலையில். சங்க புலவரான மொரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திருக்குட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர், இவங்களாம் திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு சிலமை சேர்த்துருக்காங்க. யார் யார்? மொரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திருக்குட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர், இவங்களாம் திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு சிலமை சேர்த்துருக்காங்க. ஜியு போப்பு, கால்டுவெல், வீரமங்கலம், இவங்க வந்து தமிழோட பெருமை ஈர்த்த திருநெல்வேலிக்குரியது. இவங்க தமிழின் பால் பெருமை ஈர்த்தது. யார்? ஜூபப், கால்டுவெல், வீரமாமுனிவர். அவங்க வந்து தமிழின் பால் தமிழ் பால் ஈர்த்த பெருமை வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போது தான் அதிகமாக வந்து கற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜூபப்லாம் ஃபஸ்ட் வந்து திருநெல்வேலியில் வந்து தமிழ் வந்து கற்றுக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலி சிமையும் கவிகளும் ஒரு லெசன் பார்ப்போம். இது என்ன லெசன்னா, திருநெல்வேலி வந்துட்டு எவ்வளோ பேர் கவிகளை வந்து உருவாக்கியிருக்குன்ற மாதிரி ஒரு லெசன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் தான் எட்டயபுரம். தேசிக விநாயகரோடு கன்னியாகுமரி நாஞ்சில் நாட்டில் பிறந்தாலும் தமிழை கற்ற இடம் திருநெல்வேலி. தமிழை கற்ற இடம் எது? திருநெல்வேலி. கடிகமுத்து புலவர் வந்து வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடல்கள் பாடியுள்ளார். கடிகமுத்து புலவர் யாரை பற்றி பாடல்கள் பாடியிருக்காரு? வெங்கடேஸ்வர எட்டப்பராஜை பற்றி பாடல்கள் பாடியிருக்கார். தாமிரபரணி சிற்றாவரம் கலக்கிற இடம் சீவலப்பேரி என்ற முக்குடல். தாமிரபரணியும் சிற்றாவரம் கலக்கிறது எது? சீவலப்பேரி என்ற முக்குடல். முக்குடலை கலக்குதுன்னு முக்குடல் பல்லு சொல்லு. ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றதே குறி மாலை ஆழம் என்ன ஈழம் என்ன சூளம் என்னதே. யார் சொல்லுது? முக்குடர் பல்லு என்ற நூல் சொல்லுது. இதோட ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல, ஆனால் சில என்ன இனா புலவர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. மதுரை பக்கத்துலேருந்து பலப்பட்ட சொக்கநாத புலவர். மதுரை பக்கத்துலேருந்து பலப்பட்ட சொக்கநாத புலவர் வந்து நெல்லைக்கு வந்து நெல்லையப்பர் கோயிலில் உள்ள காந்திமதி தாயை தரிசித்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரை தரிசித்தாங்க? பலப்பட்ட சொக்கநாதர். இங்கேருந்து வர்றாரு, மதுரை பக்கத்துலேருந்து வர்றாரு. இங்கே வந்து தரிசிக்கிறார் திருநெல்வேலியில். யாரவ? காந்திமதி தாயை. நெல்லையப்பர் கோயிலில் இருக்கிற காந்திமதி தாயை.
ஓகே. பிள்ளை பெருமாள் எழுதினது சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். பிள்ளை பெருமாள், சீவைகுண்டத்து பெருமாள். ஓகே. காயல்பட்டினத்தில் 250 வருடங்களுக்கு முன் சீதாகாதி என்ற ஒரு பெரிய வணிகர் இருந்தார். காயல்பட்டினத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி சீதாகாதி என்ற ஒரு பெரிய வணிகர் இருந்திருக்கார். எங்கே இருந்திருக்காரு? காயல்பட்டினத்தில். ஓகே. திருப்புகழ் பாடியவர் யார்? அருணகிரிநாதர். காவடி சந்து பாடியவர் அண்ணாமலையார். திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். காவடி சந்துனா அண்ணாமலையார். ஓகே. 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 இப்போ பாருங்கள், இப்போது காவடி பாட்டை கேட்க வேண்டுமென்றால் இப்போ காவடியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்கன்னா அந்த மாதிரி காவடி பாட்டை கேட்க வேண்டுமென்றால் பம்பை மேளம் ஆட்டம் ஆகியவற்றை கேட்க வேண்டும். பம்பை மேளம் ஆட்டம் ஆகியவற்றை கேட்கணும். நமச்சிவாய புலவர் வந்து பாடுறாரு. என்னென்ன பாடுறாருன்னா, பூமாது இருந்தேன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தேன் நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதாகாதி கொடைக்கரத்து சீமால் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே என்ற மாதிரி வந்து பாடுறாரு. இந்த மாதிரி பூமாது இருந்தேன் என்ற மாதிரி இருந்தேன் அப்புறம் கொடைக்கரத்து போதே புலமே செத்ததுவே என்ற மாதிரி இருந்தேன் வந்துச்சுனாவே நமச்சிவாய புலவர் பாடுறதுன்னு போட்டுடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சங்கரன் கோயில் கோமதி தாயை பற்றி. இப்போது இந்த கோமதி தாய் இருக்காருங்களா, இப்போது நெல்லையில் இருக்கிற கோமதி தாய் ஈஸ்வரி முன்னாடி படித்தோம்ல, யார்? அழகிய சொக்கநாத புலவர் முன்னாடி படித்தாலும் வந்து தரிசித்தார் ஒரு பாட்டு பாடியிருக்கார் பாருங்க. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாது என்றால் தடுப்பார் கோமதிதா ஈஸ்வரி என்ற மாதிரி அழகிய சொக்கநாத புலவர் வந்து கோமதிதா ஈஸ்வரியை பற்றி பாட்டியிருப்பார். திருஞான சம்பந்தர் வந்து நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியிருக்கார். திருஞான சம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் பாடுனவர் யார்? திருஞான சம்பந்தர். குற்றால குறவஞ்சி திருக்குட ராசப்ப கவிரார் ஏற்கனவே பார்த்தோம். குற்றால குறவஞ்சி பாடினவர் திருக்குட ராசப்ப கவிரார். குற்றாலமலையோட பெருமை பற்றி பாடியிருப்பார். குற்றாலமலை பற்றி பெருமை என்னென்னா, கையிலை என வடமலைக்கு தெற்குமலை அம்மே கனகம் வேறுமான நிற்குமலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேமோ துங்கர் திரி கூடமலை எங்கள் மலை அம்மே. இந்த மாதிரி வடமலைக்கு தெற்குமலை அம்மே, கனகமலை வேறுமலை இருக்குமலை அம்மே, இந்த மாதிரி அம்மே என்ற மாதிரி பாடியிருப்பார். யாருன்னா திருக்குட ராசப்ப கவிராயர். நான் கொஞ்சம் குற்றால குறவஞ்சி கையில மலை வடக்கு மலை தெற்கு மலை அம்மே, இந்த மாதிரி அம்மே இதுதான் கீபோர்டு. அம்மே என்ற மாதிரி வந்துச்சுனாவே அது திருக்குட ராசப்ப கவிராயர் திருக்குற்றால குறவஞ்சி என்ற மாதிரி போட்டுடணும். அதே அழகிய சொக்கநாத புலவர் என்னென்ன பாடியிருப்பாருன்னா, இப்போ அழகிய சொக்கநாத புலவர் பாடியிருப்பாங்களா, அது வாடகை இது நல்லா ஞாபகம். இந்த நமச்சிவாய புலவர் தான் இருந்தேன் வந்தால் அது வந்து நமச்சிவாய புலவர். சங்கரன் கோமதி 2 வாட் படி நான் வாடா என்ன அளவித்து வாழ்வித்தானாவே அவர் அழகிய சொக்கநாத புலவர். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு அம்மே வந்து திருக்குட ராசப்ப கவிராயர். இதை பற்றி எழுதினவர்னா நூல்வெளி டி.கே. சிதம்பரனார் தான் இந்த நூல் எழுதியிருப்பார். இது மாதிரினா இப்போ திருநெல்வேலியும் அதோட கவிகளும் இந்த கவிகள் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்து பெருமை சேர்த்தாங்க என்ற மாதிரி எழுதியிருப்பார். அதுதான் டி.கே. சிதம்பரனார் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இவர் வந்து வழக்கறிஞர், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர். ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் தான் ரசிகமணி. நமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வருகிறார். கடித இலக்கியத்தோட முன்னோடி, தமிழிசை காவலர், வளர் தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இதெல்லாம் அவரோட இன்னொரு நேம். இப்படி தான் கேட்பாங்க. தமிழிசை காவலர் யார்? கடித இலக்கியத்தோட முன்னோடி யார்? வளர் தமிழ் ஆர்வலர் யார்? குற்றால முனிவர் யார்? எல்லாமே டி.கே. சிதம்பரனார் தான். ஓகே. இந்த பாடம் வந்து இதே வழிய நூலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகே. இந்த பாடம் வந்து இதே வழிய நூலேருந்து எடுக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.